வெல்கம் டு ஃபேட்டிமா குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேபேஜ் பொரியல். இந்த கேபேஜ் பொரியல் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் வந்துட்டு முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 பல்லு வந்து பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா உடைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா உடைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயம், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு, இவ்வளோ தான் தேவை. இதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் வந்து சூடான உடனே வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகு வந்து நல்லா வெடித்து வந்தோடனே நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா வெடித்து வந்த உடனே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வந்துட்டு பொடியாக கட் பண்ணினா தான் வந்து சீக்கிரமாக வெந்து வரும். அதனால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் வேக வைக்கலாம். இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக விடலாம். இப்போ வந்துட்டு கேபேஜ் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வந்துட்டு சரியாக வேகலை, அந்த 1/4 கப்பு தண்ணியில் வேகலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா தெளித்து விட்டுட்டு அப்புறமா வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான கேபேஜ் பொரியல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரசம், சாம்பார், பருப்பு குழம்பு இப்படி எல்லாத்து கூடயுமே நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். எல்லாருமே இந்த கேபேஜ் பொரியல் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஃபேட்டிமா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.